தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அமித்ஷாவை சந்திக்க போகும் முன்பாக ஓபிஎஸ்ஐயோ டிடிவி தினகரனையோ மீண்டும் இணைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை பொதுவெளியில் இபிஎஸ் பேசியிருக்கிறார். ஆனால் பாஜக ஒன்றிணைய வேண்டும் என்பதை தான் விரும்புகிறது என்பதுதான் அவர்களுடைய தலைவர்களுடைய கருத்துக்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக எதை பார்க்கலாம்? அதாவது செங்கோட்டையன் ஒற்றுமைக்காக குரல் கொடுத்த செங்கோட்டையனுடைய பதவிகளை பிடுங்கினாரு எடப்பாடி அவர்கள். அதான் பதவி பிடுங்கப்பட்ட செங்கோட்டையன் டெல்லியில போய் அமித்ஷா எல்லாம் பார்த்துட்டு வந்தார். ஒற்றுமைக்காக வலியுறுத்தினு ஒரு விஷயத்தையும் போயிட்டு சொன்னார். இப்போ இவரோட அமித்ஷாவை சந்திக்கிற இன்னைக்கு விசிட்ல கண்டிப்பாக பாஜக மேலிடம் கூட்டணியை பலப்படுத்துவது அல்லது அதிமுகவை பலப்படுத்துவது போன்ற விஷயங்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழ்நிலை ஒரு ப்ரீ கண்டிஷன் மாதிரி போடுறாரு. ஆக்சுவலா நேற்று ராத்திரி பேசும்போது என்ன சொல்றாரு, நான் ஓபிஎஸ்சியோ அல்லது சசிகலாவையோ இல்ல விலகி போனவர்களையோ விலக்கப்பட்டவர்களையோ சேர்க்கறதுக்கு ரெடியா இல்ல, துரோகிகளை சேர்க்கறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாரு. இது நிச்சயமாக பாஜக மேலிடம் இதை இது போன்று இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் பாஜகவுடைய நோக்கம் என்னவாக இருக்கு என்றால், இதுவரையும் கூட்டணி அமைத்த பிறகு எந்த கட்சியும் இந்த கூட்டணியில சேரலன்ற ஒரு விஷயம் மட்டுமல்ல, அதிமுகவும் பலவீனமா இருக்கு, பிரிந்து போனவர்கள் இருக்கிறதுனால தெற்கிலையும் டெல்டாலையும் அது படு மோசமாக ஒரு தோல்வியை சந்திக்குன்ற மாதிரியான ஒரு அச்சம் நிலவுவதால் சேர்ந்திருப்பது பெட்டர், எல்லோரையும் சேர்ப்பது பெட்டர் என்று பாஜகவுடைய நோக்கமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல எடப்பாடி அவர்கள் உறுதியா இருக்காரு. இப்ப உறுதியா இருக்கிறது சரியான முடிவா தவறான முடிவா என்பதை காலம்தான் அவருக்கு சொல்லும். ஆனால் இதே விஷயத்தை மேலில் இருக்கிற அமித்ஷாட்ட வற்புறுத்துவாரா? அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, எங்க அதிமுக உட்கட்சி விஷயத்துல பாஜக எந்த விதத்திலையும் தலையிடக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை தான் அவர் வலியுறுத்துவார்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க ஒற்றுமையை வலியுறுத்துவாங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த விஷயங்கள் எப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு கொண்டு செல்லுன்றத பொறுத்து தான் பார்க்கணும். அது தவிர நேற்று அவர் பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்றாரு, பாஜகவுக்கு நாங்க நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்றாரு. ஏன்னா ஆட்சியை காப்பாத்தினாங்க என்றார். நன்றியுள்ளவர்களாக இருக்கிறேன் அப்படின்னா 24 தேர்தலில் பாஜகவோட தானே இருந்திருக்கணும். அவரு அங்க டெல்லியில போய் என்டிஏ மீட்டிங்ல முதல்ல பிரதமர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு பிறகு இங்க கூட்டணியை முடித்துக் கொண்டு 26லயும் கூட்டணி கிடையாது என்று சொன்னவர் தானே எடப்பாடி. இப்போ திடீர்னு நாங்க நன்றியோட இருக்கோம் அப்படின்னா பாஜகவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அவர் செய்ய போறார். அதே சமயத்துல பாஜக நேரடியா பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. அந்த நோக்கத்துல நன்றியுடையவராக இருக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அந்த காலகட்டத்துல 2017 ஆட்சியை கவுக்க முயற்சி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா 18 எம்எல்ஏக்களோட வெளியில போன தினகரன் வெளியில போனார். அவரு கூட ஆட்சியை கவுக்கணும்னு போல, ஆக்சுவலா முதல்வரை மாத்தணும் தான் கவர்னர்ட்ட மனு கொடுத்தாரு. அவரை பதவியை விட்டு நீக்கினாங்க, சபாநாயகர் நீக்கினார். அந்த விஷயத்துல கூட எடப்பாடி சொன்ன விஷயங்கள் தவறு. ஆட்சியை கவுக்கணும்னு தினகரன் முயற்சி பண்ணல, முதலமைச்சரை மாத்தணும் தான் அவர் சொன்னார். இப்ப தினகரனை ஒரு சேர்க்கிற மாதிரி ஐடியால எடப்பாடி இல்லைன்றதை நம்ம பாக்குறோம். எடப்பாடி தினகரனை சேர்க்காத இருக்கிறதும் ஓபிஎஸ்சியும் சசிகலாவும் உள்ள கொண்டு வராத இருக்கிறதும் நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு பலவீனம். அதே மாதிரி வேறு கட்சிகள் கூட்டணிக்கு வராத இருக்கிறதும் பலவீனம். இதெல்லாம் பாஜக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில அதிமுக பலப்படுத்துவது, கூட்டணியை பலப்படுத்துவது போன்ற விஷயங்கள் பேசுவது மட்டுமல்லாமல் அதுக்கு எடப்பாடியோட ரியாக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். நான் எங்களை நீங்க கம்பல் பண்ணாதீங்க, நீங்க விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு எடப்பாடி உறுதியா சொன்னார் என்றால் அடுத்த கட்டமா பாஜக எது போன்ற நடவடிக்கைகள் எடுக்குன்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். டெல்லியில் இன்று மாலை 4 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இபிஎஸ் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, இனி உங்களிடம். நன்றி ஸ்ரீராம். எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த டெல்லி பயணம், இதனையொட்டி அவர் நேற்று இரவு தெரிவித்த கருத்துக்கள், இது இரண்டுமே தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமான கருத்துக்களாக பார்க்கப்படுகிறது. அதிமுக சார்ந்த முக்கிய முடிவுகள் இந்த சந்திப்பு மூலமாக ஏற்படுமா போன்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசிய அந்த பேச்சின் சில தொகுப்புகளை பார்க்கலாம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா?
அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்குன்னா அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ, அவர்கள் கட்சியில சேர்க்க. இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத மாட்டேன். யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியும். இப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன், ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். சில பேர் அண்ணா திமுகவை அடமான வைக்க பார்க்கிறார்கள். அதிலிருந்து அண்ணா திமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும். நிற்பீங்களா? இப்பொழுதும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். ஊடகம் நாம பேசுறது 4 நிமிஷம் தான் காட்டுவாங்க, ஆனா ஒரு நாள் பூரா காட்டுவாங்க, ஒண்ணுமே இல்லாத செய்தி. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 9 மணிக்கு புறப்பட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் காட்டுவாங்க. ஊடக நண்பர்களே, நல்லது செய்யறத காட்டுங்க. நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் மக்களை போய் சேரட்டும். யாரையும் குறை சொல்லி பேசவில்லை. ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்களும் பத்திரிகையாளர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஊடகம் நாம பேசுறது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியினுடைய டெல்லி பயணம் குறித்த விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இந்த மாலை 4 மணிக்கு இந்த சந்திப்பு நிகழ்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உடன் யாரெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இந்த சந்திப்பினுடைய நோக்கம் அல்லது இதில் ஆலோசிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது சார்ந்த விவரங்கள் ஏதேனும் வெளிவந்திருக்கா? இந்த பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் இன்று மாலை நடைபெற உள்ள அந்த ஆலோசனையின் பொழுது எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருடைய நடைபெற உள்ளது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டினுடைய அந்த தேர்தல் முன்னோட்டம் உள்ளிட்டவற்றை பல்வேறு அம்சங்களை அவர்கள் இன்றைய ஆலோசனை கூட்டத்தின் பொழுது ஆலோசிக்க உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தலைவர், குறிப்பாக டிடிவி தினகரன், அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை சார்ந்த செங்கோட்டையன் உள்ளிட்ட அவர்களுடைய சந்திப்பு தொடர்பான விவரங்களையும் அவர்கள் இன்று மாலை நடைபெற உள்ள அந்த ஆலோசனையின் பொழுது ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இந்த ஆலோசனையின் பொழுது பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவும் உடனிருப்பார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை 9 மணிக்கு அவர் டெல்லி விமானத்தை வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பினை அதிமுக எம்பிக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர் மட்டுமல்லாமல் தம்பிதுரை, மூத்த அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர்களான எஸ்.பி. வேலுமணி ஆகியோரும் இன்றைய அந்த சந்திப்பின் பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பின் பொழுது எடப்பாடி பழனிசாமியுடன் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. தமிழகத்தினுடைய அந்த தேர்தல் கூட்டணியை எவ்வாறு மேலும் பலப்படுத்துவது, அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள் அந்த கூட்டணியை முழுவதுமாக இறுதி செய்து தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு ஆலோசனைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் பாஜக இன்றைய கூட்டத்தில் அதிமுகவுடைய தலைவருக்கு வலியுறுத்த உள்ளதாகவும் பாஜக வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் அமித்ஷா ஆகிய 2 பேருமே இன்றைய சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன விஷயங்கள் பேசப்படலாம் என்பது குறித்த விவரங்களுக்கு நன்றி.